நமாமி கோமாதரம் கொங்கு மண்டலம் செய்த தவ பயனாக இன்றைக்கு 108 கோமாதாக்கள். ஒரு கோமாதா தரிசனமே கோடி புண்ணியம். 108 கோமாதாக்கள் ஒரே இடத்திலே. இது ஒரு மிகப்பெரிய புண்ணிய பூமி. ஏற்கனவே 108 ஆண் யானை பூஜை நம்முடைய கஜபூஜை சித்தர் சிரவை ஆதீனம் கௌமார மடம் தவத்திரு சுந்தரசாமிகள் 108 யானை பூஜை வைத்திருந்தார். அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியாக கோவையிலே இன்றைக்கு தென்கைலாய பேரவையின் சார்பிலே 108 நம்முடைய கோமாதா பூஜை இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய பசுமாட்டை வணங்குவது, போற்றி பாதுகாப்பது. ஒரு சின்ன எம்ஜிஆர் பாட்டு சொன்னா போதும். சத்தியம் நீயே, தர்மத்தாயே, குழந்தை வடிவே, தெய்வ மகளே. பசுமாட்டினுடைய பெருமையை, இந்த பாரதத்தினுடைய பெருமையே பசுமாட்டின் பெருமைதான். பசுமாட்டை பாதுகாத்தால் பாரதத்தை பாதுகாக்கலாம். விவசாயத்தோடு மட்டுமல்ல, நம்முடைய தாய்ப்பாலோடு தொடர்புடையது. பெற்ற தாய் நமக்கு 10 மாதம் அல்லது 1 வருடம் 2 வருடம் பால் ஊட்டுவாங்க. எப்பொழுதும் நமக்கு பால் ஊட்டுவது நம்முடைய கோமாதா. இந்த பசுமாடு பாரத நாட்டிலே பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த பசுமாடு வதை செய்கின்ற அந்த கொடூரம் இந்த நாட்டிலே நிறுத்தப்பட வேண்டும். சமீபத்துல கூட கேரளத்திலிருந்து வந்த ஒரு பாடகர், ஒரு அயோக்கிய பையன், அவன் சொல்றான், நான் காலையில தான் மாட்டுக்கறி சாப்பிட்டு வந்தேன். நம்முடைய பாரத நாட்டுல பசுமாடு தெய்வமாக போற்றி வணங்குவது வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு அவர்கள் நம்முடைய இந்துக்களுடைய மனதை, சனாதன தர்மத்தை அழிக்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே இந்த காரியத்தை செய்கிறார்கள். அந்த பாடகர் வேடன் தண்டிக்கப்பட வேண்டியவர். அவர் மட்டுமல்ல, இப்ப மாட்டுக்கறி மாஃபியா எங்க பார்த்தாலும் இருக்கு. அவர்களெல்லாம் துரத்தி அடிக்கப்பட வேண்டும். நம்முடைய தமிழருடைய, அதுவும் நீங்க வடநாட்டுல கூட பசுமாடை கை வச்சா விட்டுருவாங்க. ஆனா தமிழ்நாட்டுல மனுநீதி சோழன் ஒரு பசுமாட்டின் கண்ணீருக்காக தன்னுடைய மகனையே தேர்காலிலே கொண்டு வந்து நீதி வழங்கினான். பசுமாட்டுக்கு நீதி வழங்கிய பூமி நம்முடைய இந்த புண்ணிய பூமி. சண்டீஸ்வர நாயனார் அவருடைய தகப்பனாருடைய காலையே வெற்றாரு சிவலிங்கத்தை அவமதிக்கிற பொழுது. பசுமாட்டை பாதுகாப்பதுதான் இந்த தமிழனுக்கு வேலை, கடமை. அதுவும் கொங்கு தமிழ்நாடு இந்த பசுமாட்டை போற்றி வணங்கக்கூடிய இந்த புண்ணிய பூமி. இந்த பூமியிலே இன்றைக்கு 108 வேள்வி குண்டங்களை வளர்த்து நம்முடைய நாடு வல்லரசாக வேண்டும், நல்லரசாக வேண்டும். இந்த நம்முடைய தமிழகத்திலே பசுமாடுகள் பாதுகாக்கப்பட வேண்டும். சட்டவிரோதமாக அன்றாட கேரளா கடத்திட்டு இருக்கா நம்ம பசுமாட்டை. அதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது.